ஹலோ. இப்போ நம்ம பானுமதி குரு கிச்சனில் வந்து ஸ்மூத்தி பண்ண போகிறோம். ஸ்மூத்திக்கு ஆப்பிள், பனானா, டேட்ஸ், சியா சீட்ஸ், இதை வந்து பாருங்கள். சியா சீட்ஸு இதை வந்து நான் வந்து 10 மினிட்ஸ் ஊற போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது சியா சீட்ஸு ஊற போட்டோம். இவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள். இது மாதிரி ஊற போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் ஓட்ஸு, இந்த ஓட்ஸுக்கு கொஞ்சம் ஊற போட்டுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸு வந்து மில்கில் வந்து நல்லா ஊற போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து பனானாவும் இந்த ஆப்பிள் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டேட் ஃப்ரூட்ஸு, இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். டேட் ஃப்ரூட்ஸை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி பனானாவையும் பாருங்கள், பனானாவையும் கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். பனானா, ஆப்பிள் பாருங்கள், பனானா போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஆப்பிளும் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தி வந்து ரொம்ப ஒரு ஆக்சுவலாக நைட்டு டின்னருக்கோ இல்லை மார்னிங் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ இல்லைன்னா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிப்பு. இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது ஆப்பிள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து நம்ம எந்த ஃப்ரூட்டில் வேணால் செய்யலாம். இப்போ நான் வந்து பண்ணுறது வந்து ஆப்பிள் அண்டு பனானா ப்ளஸ் வந்து சியா சீட்ஸு, கொஞ்சம் ஓட்ஸ், இதை வச்சு நான் இப்போ பண்ண போகிறேன். ஓட்ஸு ஒரு 10 மினிட்ஸ் ஊறிருக்கு. இந்த ஓட்ஸையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். செஞ்சுட்டு கொஞ்சம் மில்க்கு, இதோட மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ஸ்மூத்தி இதுக்கு வந்து சியா சீட்ஸ் ஊற போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதுதான் மெயின். இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது. இதை ஆட் பண்ணிவிட்டு சியா சீட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 டீஸ்பூன் வந்து நம்ம நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா அது வந்து ஒரு மாதிரி இதாக ஆகிடுது, பலூன் மாதிரி கொஞ்சம் உப்பின மாதிரி ஆகிடுது. அவ்வளோ நல்லது. ஃபுல் ஃபைபர் தான் அது உடம்புக்கு. அவ்வளோ சூப்பரான ஒரு ஹெல்த்தி. இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் ஹனி, டேஸ்டியான ஸ்மூத்தி, சூப்பரான ஒரு ஸ்மூத்தி ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம நீங்களும் செஞ்சு இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இது அதில் ஸ்பெஷல் என்னென்னா, இது சியா சீட்ஸ் வந்து ஊற போட்டு நம்ம வந்து பண்ணும்போது இது வந்து நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம மார்னிங் வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போதோ போகும்போதோ இது மாதிரி செஞ்சு குடிச்சு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு நம்மளுக்கு ஹெவியாகவும் இருக்காது, அதே டைமில் வந்து நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்களும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு வேறு ஒரு ஸ்மூத்தியோட நான் வந்து உங்களை வேறு ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு வேறு மாதிரி இன்னொரு ஃப்ரூட்ஸ் வச்சு
செய்கிற ரெசிபியோடு நான் வந்து உங்களை திரும்பவும் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.